ஸ்டாலினுக்கு என்ன சொல்வது என்று அவருக்கும் தெரியாது. அவருக்கு எவன் சொல்லி தொலைக்கிறான் என்று நமக்கும் தெரியல. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறது என்று நமக்கும் தெரியல, ஒருத்தனுக்கும் தெரியல. அது ஸ்டாலினுக்கு தெரியாதுங்க. முதலமைச்சருடைய பெயருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக ஏதோ ஒரு அரசு அதிகாரிகள் எல்லாம் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு வேலை செய்யறாங்களாம். ஏய், நீ ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கிற. முதலமைச்சருக்கு தெரியாது, நாங்களும் பார்த்தோம். சரி, ஒரு மாசம் முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசு அதிகாரிகளுடைய தவறுகள், இல்லை காவல்துறையினுடைய தவறுகள் எல்லாம் ஒரு மாசம் முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கு, 2 மாசம் தெரியாம இருக்கு. ஏன் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 ஆண்டு காலம் ஆகிறது, இன்றைக்கும் சொல்கிறார்கள். ஸ்டாலின் ரொம்ப நல்லவருங்க, அவருடைய பெயரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யறாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க. இது கூட தெரியலன்னா எதுக்குங்க அவர் முதலமைச்சரா இருக்கணும்? அவர் ராஜினாமா பண்ணிட்டு போய் தொலைய சொல்லுங்க. என்னங்க இது விளையாட்டு கிடையாது. இதை கூட செய்யாத ஸ்டாலின் அவர்கள் எதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? அவருக்கு தெரிந்து நடக்கிறது என்றால் தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கலையா ஸ்டாலின் அவர்கள்? தெரியாமல் நடக்கிறது என்றால்